பறக்குதே மனசு பறக்குதே ரெக்கை கட்டி மனசு பறக்குதே. என்ன எங்க வீட்டுல சாப்பிடக்கூடாதுன்னு ஏதாவது சங்கல்பமா? எப்பவோ அத்தி பூத்தா மாதிரி வரீங்க, இப்படி சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிச்சா எப்படி? ஜானகி, உன் சமையலை பத்தி அவனுக்கு தெரியுமோ என்னமோ? என்ன சிரிப்பு? நாளையிலேருந்து நீங்க தான் சமையல். ஐயோ, அடுத்த வாரம் ஒரு நாள் லஞ்சுக்கு வரலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், இப்படி கவுத்துட்டீங்களே. லஞ்சுக்கு வர மூஞ்சிய பத்தியா? டேய், கவிதா கல்யாணம் முடிஞ்சு இப்பதான் நீ வீட்டுக்கு வந்திருக்க, அதுவும் கிளைண்ட்டை பார்க்குற வழியில ஆன் தி வே. டேய், என்னை விடுடா. நீங்க கவிதாவை பார்த்தீங்களா? தீபக் கிட்ட பேசுனீங்களா? அவங்க வீட்டுக்கு போனீங்களா? போன புதன்கிழமை கவிதாவை பார்க்கறதுக்கு அவள் வீட்டுக்கு போயிருந்தோம். ரொம்ப சந்தோஷமா இருக்காடா, மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. அவள் புருஷன் அவன் மேல அவ்வளோ ஆசை வச்சிருக்கான். ஏன் வச்சிருக்க மாட்டான்? ஏன் வச்சிருக்க மாட்டாங்கிறேன். எப்படியாவது கவிதாவை கல்யாணம் பண்ணி வைங்க அங்கிள். என் லவ் அவகிட்ட எடுத்து சொல்லுங்கன்னு என் உயிரை எடுத்துருக்கானே. ஒத்த காலம் இருந்து அவளை கல்யாணம் கட்டிக்கிட்டு இருக்கான்ல. எதானா ராங் போனான்னா சொல்லுங்க, ஒரு தட்டு தட்டி வைப்போம். ஐயோ, மாப்பிள்ளை எதுக்கு ராங் கட்ட போறாரு? கவிதாவனா சொல்லுங்க, மாப்பிள்ளை தங்கம், சொக்க தங்கம். அதுவும் சத்தியசீலம் பையனாச்சே. டேய், நான் தோல்ல தூக்கி வளர்த்த பையன்டா, அதுதான் காரணம். எப்படியோடா, ஆரம்பத்துல உன் மேல எனக்கு வருத்தம் இருந்துச்சு. பணம்னு பேயா அலையிற அந்த ராகவங்கிட்ட நீ என்னை மாட்டி விட்டுட்டியேன்னு. அந்த கல்யாணமும் நின்று போச்சு. கவிதாவுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமையணும் தான் அந்த கல்யாணம் நின்று போச்சோ என்னவோ. எது எப்படியோ, தீபக் மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளை எனக்கு கிடைச்சதுக்கு நீ தாண்டா காரணம். நான் ஒன்றும் செய்யலப்பா, எல்லாம் வேலை இருக்கானே அவன் டெசிஷன். நம்மளதெல்லாம் வெறும் இம்ப்ளிமெண்டேஷன் தான். விடு. அடுத்தது ஸ்ரீரங்கத்துக்கு ஜாகையை மாற்ற வேண்டியது தானே. நான் எதுக்கு ஸ்ரீரங்கம் போனோம்? அங்கே என்ன இருக்கு? நான் தான் இப்போ முழுக்க சென்னை வாசி ஆயிட்டேனே. கவிதாவோட கல்யாணங்கிற பெரிய கடமை முடிஞ்சு என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. அதனால நானும் ஜானகியும் ஒரு 2 மாசம் நார்த் இந்தியா டூர் போயிட்டு வரலான் இருக்கோம். என்ன, இன்னொரு ஹனிமூனா? ஜமாயிங்கப்பா, உங்களுக்கு என்ன? அப்போ நான் புறப்படுறேன். எங்க ஹனிமூனுக்கா? முதல்ல இந்த 50 வயசு தம்பிக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்க. ஒரு புல்லாத இருக்கீங்க 2 பேரும். வரட்டுமா? படிச்சிங்களா? பாரதிக்கு கூடுதல் உழைப்பு வேணுமா? அவ பாடும்போது மூஞ்சிய சோகமா வச்சுக்கிறாளாம், அதை மாத்திக்கணுமா? மத்தவங்கள ஒழுங்கா எழுதும்போது இவனுக்கு எங்க போச்சு அறிவு? விடுங்க மாப்ள, அந்த பத்திரிகை அதிகமா சர்க்குலேஷனே கிடையாது. எப்படி விட முடியும்? பெரிய பெரிய ஆளுங்களாம் பாரதியை பாராட்டி எழுதும்போது இவன் திமிரு பிடிச்சவன். ஐயோ, அப்படிலாம் சொல்லாதீங்க. அவருக்கு பத்திரிகையில 20 வருஷம் சர்வீஸ் இருக்கு. நீங்க என்ன அவனுக்கு வக்காலத்து வாங்குறீங்க? நீங்க தான் பேனா கொடுத்து எழுத சொன்னீங்களா? இல்ல மாப்ள, நான் அவரை ஒரே ஒரு வாட்டி தான் பார்த்திருக்கேன். எனக்கு அவர் சரியா தெரியாது. பாரதியோட அப்பாக்கு தான் அவர் பழக்கம். சார், வாங்க, உள்ள வாங்க. அடடே, நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களா? சௌக்கியமா இருக்கீங்களாம்மா? சார் எப்படி இருக்கார்? நல்லா இருக்காரு. சொல்லுங்க மிஸ்டர் ஹேமந்த், என்னோட விமர்சனத்தை பார்த்துட்டு டெலிஃபோனில் தான் கேட்டீங்க. அப்புறம் எதுக்கு நேரில் வர சொன்னீங்க? என்ன விஷயம்? என்ன விஷயமா? ஏண்டா, உனக்கு என்ன திமிரு கொழுப்பு இருந்தா இந்த மாதிரி எதிர்ப்ப? என்ன மண்ணாங்கட்டுற உனக்கு தெரியும்? பெரிய மேதாவியா நீ? இசை விமர்சனம் என்னன்னு உனக்கு தெரியுமாடா? சார், என்ன சார் இது? சார், கையிடுங்க மிஸ்டர் ஹேமந்த். பத்திரிகையில விமர்சனம் எழுதுறது என்னோட உரிமை, என்னோட சுதந்திரம். நான் ஒன்றும் தப்பா எழுதி இல்லையே. தப்பா எழுத எதுக்கு நீ எல்லாம் கச்சேரி போற? பாட்டு கேட்க போறியா இல்ல பாடுறவங்க மூஞ்சியை பார்க்க போறியா? அதுல சோகம் வடிஞ்சா என்ன, சந்தோஷம் வடிஞ்சா என்ன ஆராய்ச்சி வேண்டியிருக்கு? சார் வேண்டாம், அப்புறம் மரியாதை கட்டிடும், பின்னாடி ரொம்ப கஷ்டப்படுவீங்க. என்ன பண்ணுவ? பெரிய ஆள நீ? என்ன பண்ண முடியும் உன்னால? என்ன பண்ண முடியும் உன்னால? இங்க ஒன்னு அடிச்சா கேட்கறதுக்கு நாதி கிடையாது. நான் இப்போ ஒன்னு அடிக்கிறேன், உன் பொண்டாடி மூஞ்சில சோகம் வழிதான்னு பாப்போமா? வா வா. நீங்க வாங்க சார், நீங்க வாங்க. டேய், எங்கடா ஓடுற? நில்றா. டேய், நில்றா. நீங்க வாங்க சார். டேய், நில்றா. எங்கடா ஓடுற? டேய், நீங்க வாங்க சார். நில்றா. மாப்ள, நில்லுங்க. போடா போ. இன்னைக்கு உன் நல்ல நேரம் எஸ்கேப் ஆயிட்ட. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி விமர்சனம் எழுதுன பேனா பிடிக்க கை இருக்காது. அட பாவி, என்னென்னமோ சொல்றானே. மன்னிச்சிருங்க சார், அவர் சொல்றதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. எப்படிமா மனசுல வச்சுக்காம இருக்க முடியும்? இந்த அவமானத்தை நான் எப்படி தாங்கிக்க முடியும்? அட பாவி, இன்னைக்கு யார் முகத்துல முழிச்சேனோ
ஏன் இந்த நிலைமை எனக்கு இன்னைக்கு? இன்னைக்கு உங்க 2 பேராலையும் பழச்சுக்கிட்டான். சபா பக்கம் வருவான்ல, அப்ப பாத்துக்கிறேன். அவன் எழுதும் எழுத்துக்கு அவன் கை காலை வாங்கிடுறேன். என்னங்க கவிதா பாருங்க இங்க இருந்துட்டே லெட்டர் போட்டிருக்கா. லெட்டர் போட்டிருக்காளா? ஏன் ஆஃபீஸ் போகும்போதோ இல்லை வரும்போதோ இங்கே வந்து பேசிட்டு போக முடியாதாம்மா? அவ்வளோ பிஸியாம்மா? ஏங்க பக்கத்துல இருந்தா லெட்டர் போடக்கூடாதா? சந்தோஷமான விஷயமா தான் இருக்கும், படிச்சு பாருங்க. என்னங்க அன்புள்ள அப்பா அம்மாவுக்கு கவிதா எழுதுவது. எல்லா கடிதமும் நான் இங்க சௌக்கியமா இருக்கேன் அப்படின்னு தான் ஆரம்பிக்கும். அப்படி எழுத முடியாத நிலையில நான் இருக்கேன். நாம ஏமாந்துட்டோம். நான் துரதிருஷ்டசாலி. தீபக்கு என் மேல கொஞ்சம் கூட அன்பில்ல. அப்பப்போ வார்த்தையால சுடுறாரு, என் மேல எரிஞ்சு விடுறாரு. எங்க அடி போறோன்னு கூட பயமா இருக்கு. இதை எப்படி உங்ககிட்ட நான் நேர்லயோ போன்லயோ சொல்ல முடியும்? உங்களால தாங்கிக்க முடியுமா இது? அதுக்குதான் இந்த லெட்டர். நீங்க வருத்தப்பட வேண்டாம். என் கஷ்டம் என்னோடைய போகட்டும். ஐயோ என்னங்க இது எப்படி எழுதிருக்கா? ஐயோ ஏ பாரதி, என்ன பண்ணிட்டு இருக்க? பிராக்டிஸ் பண்ணல? நானும் ஹாஃப் அன் ஹவரா பாக்குறேன், அந்த தம்பூராவையா பார்த்துட்டு இருக்க. என்ன திமிரா? பார், பெரிய சிங்கரா வரணும்னா சாதகம் பண்ணிட்டே இருக்கணும். உறுப்புனா கடுப்பு பழைக்கணும், தெரியுமா? பாரதி, பாரதி, பாரதி. பிராக்டிஸ் பண்ண மாதிரி தான். பாரதி, தீபக் வாங்க. இந்த பாரதி கலாம் உனக்கு கொடுத்து விட்டாங்க. வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. ரேகா உன ரொம்ப மிஸ் பண்றா. ஹாய் ஹேமந்த், how are you? ஃபைன். அம்மா யார் வந்திருக்காங்கன்னு பாருங்களேன். பாரதி, நீ வேணா போய் ப்ராக்டிஸ் பண்ணு, நான் சார் கூட பேசிட்டு இருக்கேன். இல்லை பரவாயில்ல, நான் அப்புறமா ப்ராக்டிஸ் பண்ணுறேன். வாங்க தம்பி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். அம்மா அப்பா எப்படி இருக்காங்க? எல்லாரும் சௌக்கியம். என்ன பாரதி வந்தவரை நிக்க வச்சே பேசிட்டு இருக்க? உட்காருங்க தம்பி. என்ன மாதிரி இது ஏன் வீடு மாதிரி? எதுக்கு இந்த உபசரணலாம்? ஏதோ சொன்னீங்களா? இல்ல. அப்புறம் ஆண்டி, பாரதியோட அப்பா எப்படி இருக்காரு? அவரை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஏதோ இருக்காரு. என்ன புது மாப்பிள்ள, நம்ம வீட்டில் பேச மாட்டீங்களா? ரொம்ப சைலண்டா நிக்கிறீங்க. அப்புறம் என் ஃப்ரெண்டை பத்திரமா பார்த்துக்கிறீங்களா இல்லை ஏதாவது அலம்பல் பண்ணுறீங்களா? இல்லை I was just joking. நீ சொல்லு பாரதி, how was your married life? நல்லா இருக்கு. நீங்களும் புது மாப்பிள்ள தானே? நீங்க எப்படி இருக்கீங்க அதை சொல்லுங்க. எனக்கு என்ன ஆண்டி, நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன். கவிதா மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு மனைவி அமைஞ்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். ஒவ்வொரு நிமிஷமும் நாங்கள் உணர்வுபூர்வம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்.
இங்கேயும் அப்படித்தான். ஹேமந்த், நான் இங்கே வந்ததே உங்களை பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு போகலான்னு தான். ஆமாம், எதுக்காக அந்த ரிப்போர்ட்டரை போட்டு அடிச்சிங்க? அது இப்போ ப்ரெஸ் கிளப்ல எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு தெரியுமா? அவன் அப்படி என்னதான் தப்பு பண்ணான்? ஏன் இந்த கோவம்? அது பாரதியை பற்றி தப்பாக எழுதுனா, அதுக்காக அவனை அப்படியே போட்டு அடிக்கிறது? அவனடா கோர்ட்டுக்கு போகிறேன், கேஸை போட்டு குதியா குதிக்கிறான். நான் தான் பேசி சமாளித்து வச்சுருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு தேவை தானே ஹேமந்த்? சரி விடுங்க, ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் தெரியாமல் பண்ணிட்டீங்க, பிரச்சனை ஒன்றும் பெருசாகலை. ஆனால் இன்னொரு தடவை நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்க, சத்தியமாக என்னால் கூட ஹெல்ப் பண்ணவே முடியாது. ப்ளீஸ் ஹேமந்த், கண்ட்ரோல் யுவர் ஆங்கர். கொஞ்சம் உள்ளே வாங்களேன், சூடாக டிஃபன் பண்ணி தரேன், சாப்பிட்டு போகலாம். இல்லை, எனக்கு பசிக்கல. இல்லை, நானும் உங்ககிட்ட கொஞ்சம் பேசிகிட்டு இருப்பேன், அதான். இன்னொரு நாள் சாப்பிட்றேனே, எனக்கு இப்போ டைம் இல்லை. என்ன நீங்கள் வந்த உடனே கிளம்புறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? ஏன், என்கிட்ட ஏதாவது முக்கியமான விஷயம் பேசணுமா? ஆமாம். இல்லை, முக்கியமான விஷயம்லாம் எதுவும் இல்லை, சும்மா பேசலான்னு தான். அப்போ சரி, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் இன்னொரு நாள் வரேன், அப்போ நிதானமாக பேசுவோம். வரேன் ஹேமந்த். பாய் பாரதி. தீபக், எதுவுமே சாப்பிடாமலே கிளம்புறீங்களே? நீ கவலையே படாத, இன்னொரு நாள் ரிலாக்ஸ்டாக நானும் கவிதாவும் வரோம், விருந்தே சாப்பிட்டு போகிறோம். ஓகே ஹேமந்த், மறந்துடாதீங்க, கண்ட்ரோல் யுவர் ஆங்கர். எஸ், அடடே வாங்கண்ணே, வாட் அ ப்ளசன்ட் சர்ப்ரைஸ். எப்போ வந்தீங்க ஊர்லேருந்து? இன்னைக்கு தான்ப்பா வந்தேன், ஆஃபீஸ் டெண்டர் விஷயமா வந்தேன், அப்படியே உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ஊரில் எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாம் சௌக்கியம். பூ வந்துருச்சுங்களா? வந்துருச்சு, கொண்டு வந்து வச்சுட்டு போயிருக்காங்க. இவர் எங்கள் அண்ணன், கும்போணத்தில் இருக்காரு, மாதவன்னு பேர். வணக்கம். இவங்க மிஸ்ஸஸ் ஆனந்தவல்லி. நான் உங்களுக்கு காஃபி கொண்டு வரட்டுமா? கூட டிஃபன் ரெடி பண்ணிடுங்களேன். ஓகே, அப்போ அவல் உப்புமா பண்ணிடுறேன். ஓகே, நான் உனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணட்டுமா? வேண்டாம், நீங்க பேசிட்டு இருங்க, நான் ரெடி பண்ணிடுறேன். யார் இது? என் ஃப்ரெண்டு இங்கே தான் தங்கியிருக்காங்க. ஏன், அவங்க வீடு என்னாச்சு? அது அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை, இதுக்கு மேலே எதுவும் கேட்க வேண்டாமே. அப்போது அவங்க இங்கே தான் தங்கிட்டு இருக்காங்களா? அவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. அவங்க ஒரு பிரபல பட்டிமன்ற பேச்சாளர், டிவியில் கூட பார்த்துருப்பீங்க. ஓ, இத்தனை நாளாக இந்த கிரகத்தில் கொடுத்தனோம்? கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆயிடுச்சு. அப்போ நான் கிளம்புறேன்ப்பா. இருங்க, நைட் தங்கிட்டு காலையில் போகலாம். இல்லை, தங்கணும் தான் வந்தேன், ஆனால் என் மனசு இடம் கொடுக்கல. எனக்குன்னு சில பிரின்சிபல்ஸ் இருக்குது, நான் வெளியில் எங்கேயா தங்கிக்கிறேன், வரேன்ப்பா. எங்க அவரு அதுக்குள்ள குளிக்க போயிட்டாரா? அவர் போயிட்டாரு, விடுங்க. ஆனந்தவல்லி அம்மா, எங்கள் கோர்ட்டில் கூட அப்படி தான், நம்ம வாழ்க்கையை பற்றி கேள்வி மேலே கேள்வி எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நான் நேர்மையான எந்த பதிலை சொன்னாலும் அவங்களே கற்பனையாக ஒரு பதிலை சொல்லி திருப்திப்பட்டுக்கிறாங்க. நாம் என்ன செய்ய முடியும், விடுங்க. சார், நான் இங்கே வந்து தங்கியிருக்கிறதுல உங்கள் சமூக அந்தஸ்து பாதிச்சிருச்சோ? எந்த பாதிப்பும் இல்லைங்க, எந்த பாதிப்பும் இல்லை. சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க, நாம் ஏன் கவலைப்படணும், விட்டு தள்ளுங்க. பெத்த பையனே அப்படி பேசும்போது இவங்கெல்லாம் பேசுறதுக்கு என்ன சார்? இன்ஃபேக்ட் எங்கள் காலேஜ்லேயே இப்போ இதுதான் ஹாட் டாபிக். இதை பாருங்க ஆனந்தவல்லி, நாம் நமக்காக வாழறோம், நம்ம சந்தோஷத்துக்காக வாழறோம், மற்றவங்களை பற்றி நம்ம எதுக்கு கவலைப்படணும்? என்ன சொல்கிறீங்க? பரவாயில்ல சார், நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கீங்க. நான் கூட நினச்சேன் ஊர் பேச்செல்லாம் கேட்டு இந்த வீட்டை விட்டு கிளம்புன்னு எங்கே சொல்லிடுவீங்களோன்னு பயந்தேன். நீங்கள் வேற அதெல்லாம் கேட்டு நீங்கள் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போகிறீங்களே, நான் பயந்தேன். நீங்கள் இருக்கிற வரைக்கும் எனக்கு என்னங்க குறைச்சல்? கரெக்ட் தான் சார், நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கிற வரைக்கும் அன்பு, ஆதரவு, அனுசரணை எதுக்குமே குறைச்சல் இல்லை. மற்றவங்க கிட்ட நம்மளை நம்ம ப்ரூவ் பண்ணிக்க வேண்டிய அவசியமும் நமக்கு இல்லை. இருக்கிற வரைக்கும் இப்படியே சந்தோஷமாக இருப்போம். என்ன சொல்கிறீங்க?
நீங்கள் இந்த அவல் உப்புமாவை கொடுத்தா ரெட்டிப்பு சந்தோஷம் அடைவேன். அடாடாடாடா, சாப்பாட்லயே இருக்காதீங்க, வாங்க, சூடா இருக்கு. ஹலோ, ஆஃபீஸில் உங்களுக்கு வேலையே இல்லையா? எத்தனை தடவை ஃபோன் பண்ணுவீங்க? பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுறதை விட எனக்கு வேறு என்ன வேலை இருக்குது? சரி, நீ சொன்ன மாதிரியே நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், ஃபோனை வச்சிடுறேன். ஆனால் ஒன்று, நீ எனக்கு கொடுக்க வேண்டியதை கரெக்டாக கொடுத்துட்ற செல்லம். ஐயோ, என்னை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க, இப்போ எப்படி கொடுக்குறது? எல்லாம் நைட்டு வீட்டில் பார்த்துக்கலாம். ஓகே ஓகே டார்லிங், நான் அப்புறம் பேசுகிறேன். பாய். வாங்க அத்தை, எப்படி இருக்கீங்க? உட்காருங்க. மாமா வரல? முதல் முறையும் ஆஃபீஸ் வந்திருக்கீங்க, என்ன சாப்பிட்றீங்க? காஃபி, கூல்ட்ரிங்க்ஸ் ஏதாவது சொல்லட்டுமா? இல்லை இல்லை, வேணாம் மாப்பிள்ள. நான் உங்களை பார்த்து ஒரு விஷயம் பேசிட்டு போகலான்னு தான் வந்தேன். அதுவும் அவருக்கு தெரியாமல் தான் வந்திருக்கேன். மாமாவுக்கு தெரியாமையா? ஏன்? அப்படின்னு ரகசியமான விஷயம்? ரகசியம்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் கவிதாவை பற்றி தான். கவிதா பற்றி அப்படின்னு ரகசியம்? இப்போதான் நீங்கள் வரத்துக்கு முன்னாடி தான் நான் அவங்ககிட்ட பேசி வச்சேன். ஆனால் என்ன பேசணும் மட்டும் கேட்காதீங்க, அது ரகசியமான விஷயம். ஆனால் கவிதா அதை பற்றி என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லையே. சரி ஓகே, நீங்கள் சொல்லுங்கள், அப்படி என்ன விஷயம்? மாப்பிள்ள, உங்களுக்கு அவளை பிடிச்சிருக்குல்ல? என்னத்த கேள்வி இது? பிடிக்காமல நான் அவளை கெஞ்சி குத்தாடி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எனக்கு கவிதாவை ரொம்ப பிடிக்கும். மாப்பிள்ள, உங்களுக்குள்ள ஏதாவது சண்டை சச்சரவு? எதுக்கு வரணும்? எதுக்கு வரணுங்கிற? நாங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். அப்புறம் ஏன் அவ அப்படி எழுதினா? என்ன லெட்டரா? ஆமா, அவ எங்களுக்கு ஒரு லெட்டர் அனுப்பியிருந்தா. அத்தை, அந்த லெட்டர் நான் தான் போஸ்ட் பண்ணேன். அதுல அவ ரொம்ப வருத்தப்பட்டு எழுதியிருந்தா. நீங்க அவளை சரியாவே கவனிச்சுக்கிறது இல்லையா, ரொம்ப வெறுக்கிறீங்களா, ரொம்ப குறைப்பட்டு எழுதியிருந்தா. வாட்? அந்த லெட்டர்ல அவ அப்படியே எழுதியிருந்தா? என்ன விளையாடுறாள் அவ? அவளுக்கு எதுல விளையாடணுன்ற விவசாயம் இல்லை. பாவம், நீங்களும் அதை நம்பி பயந்து போய் என்ன பார்க்க வந்துட்டீங்க. லைன் கிடைக்கல. அவ என் தொல்லை தாங்க தான் ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். நீங்களும் கவலைப்படாதீங்க அத்தை, நீங்கள் கிளம்புங்க. சாயங்காலம் நான் வீட்டுக்கு போன உடனே அவளை என் பக்கத்தில் உட்கார வச்சு உங்களுக்கு ஃபோன் பண்ணி வைக்கிறேன். போதுமா? மாப்பிள்ள, அப்போ விளையாட்டுக்கு தான் அவ எழுதியிருந்தாங்கிறீங்களா? அத்தை, நீங்கள் இந்த லெட்டர் மேட்டர் சீரியஸாகவே நம்புறீங்களா? இல்லை மாப்பிள்ள, அப்போ நம்பினேன், இப்போ நம்பலை. நான் கிளம்புறேன்.